வணக்கம் வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கு வியாழக்கிழமை ஆகிவிட்டது. 8ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய பொழுது எல்லோருக்கும் நற்பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை நாங்கள் வேண்டிக் கொண்டு இன்று ஒரு குறள். ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். அதாவது வள்ளுவ பெருமான் அழகாக சொல்றார், ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். அதாவது ஒரு குடம் பாலில் ஒரு துளி நஞ்சு போல், ஒரு குடம் பாலிலே ஒரு துளி நஞ்சு போல் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமானால், அதுக்குள்ள ஒரு சின்ன சொல்லி அந்த துன்பம் விளைவிக்குமானால் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயவே ஆகிவிடும். ஒரு குடம்பாலுக்கு ஒரு துளி நஞ்சு விட்டால் முழுக்க நஞ்சாவது போல் என்ன பேசினாலும் நாங்கள் பேசுகிற சொற்களில் தீய சொல்லாக இருந்து அது துன்பம் விளைவிக்குமாக இருந்தால் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் அப்படியே இல்லா போய்விடும், தீயவை ஆகிவிடும். அதுவும் தீயவை ஆகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் நற்சொற்களை பேச வேண்டும், அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும், இனிய சொற் பேச வேண்டும். அதுதான் இந்த குறளின் அர்த்தம். பலம்புரி கனமழை கொட்டி தீர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பாடா சொல்லு அப்படியே ஆரம்பமே பிரச்சனையாக இருக்குது. என்னென்று சொன்னால், இப்போ கனமழை பெய்ய போகிறதுன்னு சொல்லுகிறார். நேற்று அறிக்கப்பட்டிருந்தவர் பிரதீப ராஜா சார் அவர்கள், யாழ்ப்பாணம் இதுவரை எதிர்கொள்ளாத பேரழிவை சந்திக்கும் அபாயம். பேராசிரியர் பிரதீப ராஜா எச்சரிக்கை. தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்தம் தாழ்வு மண்டலத்தால் யாழில் 650 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்திருக்கிறார். அப்பனே கடவுளே, எங்கே போய் முடிய போதோ தெரியாது, நாங்கள் அழிவு. அதான் சொல்கிறது, இதன் தாக்கம் காரணமாக யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும், உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர உள்ளது. இது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். குறிப்பாக 1970ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள 21வது தாழ்வு மண்டலமாக அமைகிறது. ஆனாலும் கடந்து சென்ற தாழ்வு மண்டலங்களை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இதன் நகர்வு பாதை கடல் பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையையும் ஊடர்ந்து செல்ல உள்ளது. அத்துடன் மிக குறைந்தளவு வேகத்தில் நகர்வதால் எதிர்வரும் 8ஆம் 9ஆம் மற்றும் 10ஆம் தேதிகளில் கிழக்கு மாகாணம் பாரியளவு மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது. அத்துடன் 9ஆம் 10ஆம் தேதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது. இதன் தாக்கம் டித்வா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்க முடிகிறது. துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பில் துரித முன்னேற்பாடுகளை முன்னெடுப்பது சிறந்தது. எனவே பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கையை அவதானத்தில் கொண்டு தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என அறிவுறுத்தியுள்ளார் எங்களுடைய பிரதீபராஜ் அவர்கள். கவனமாக இருங்கோ. யாழ்ப்பாண மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அவதானமாக இருங்கள், முன்னெச்சரிக்கையாக இருங்கள், முன் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள். அதுதான் சொல்லலாம். ஆகையினால் பார்ப்போம். அடுத்தது, ஒரு வார்த்தை பிழைக்காக பிரதமரை பதவி விலக கோருவது நெறிமுறை அல்ல. அமைச்சர் நலிந்த ஜெயதேச இப்போ நான் ஒரு கூட பாதுக்கு சொன்ன மாதிரி தான் இப்போ வரப்போகுது. அது ஒரு புள்ளையை சொன்னதுக்காக இல்லாத பிரச்சனையே. ஒரு வார்த்தை பிழைக்காக பிரதமர் கருணையை பதவி விலக கோருவது நெறிமுறையற்ற செயல் என அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்திருக்கிறார். என்னடா ஒரு வார்த்தைக்காக. கொழும்பில் நேற்று முன்தினம் நடந்த வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்று பதிலளிக்கும் போதே அமைச்சர் அவ்வாறு சொன்னார். தரம் 6 பாடத்திட்டத்தின் ஆங்கில பாடத்தில் சர்ச்சைக்குரிய வலைத்தளம் விடப்பட்டமை பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் கல்வி அமைச்சராக உள்ள பிரதமர் ஹரணி அமரசூரிய அதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் கோரிக்கை விடுத்துள்ளன. எனினும் ஒரு பாடத்தொகுதியில் ஒரு வார்த்தை குறைபாட்டுக்காக கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரியவை பதவி விலக நிர்பந்திப்பது நெறிமுறையற்றது. கல்வி சீர்திருத்தங்களில் குறைபாடுகள் இருந்தாலோ அல்லது முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் நாட்டுக்கு மாணவர்களுக்கும் எதிரானதாக இருந்தாலோ சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும்.
பாடத்தொகுதியில் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் பதவி விலகுமாறு கூறுவது நியாயமற்றது என்று அமைச்சர் நரேந்திர ஜெயசேகர் மேலும் தெரிவித்தார். ஒரு சொல்லுக்கு பிரச்சனை. யாழில் பட்டத்துடன் பிறந்த இளைஞன். அஜ்ஜோ இவங்க இந்த விட்டுட்டு காய்ச்சியில் போன முறை முறுக்க அவர்தான் போகணும். பல்வெடுத்துறை பரபரப்பு. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பல்வெடுத்துறையில் நடக்க போகுது. பங்குலண்டு உங்களுக்கு இங்கே மழை என்ன முறை பட்ட திருவிழா கோலாகலமாக ஆரம்பியுள்ளது. நேற்றைய கொண்டாட்டத்தின் போது எதிர்பாராத விதமாக இளைஞர் ஒருவர் பட்டத்துடன் பானில் இழுத்துச் செல்லப்பட்டார். பல இளைஞர்கள் இணைந்து ஒரு பாரிய படல பட்டத்தை கூட்டுப்பட்ட நீண்ட தொடுகை கயிறு வடமூலம் வானில் ஏற்ற முயற்சித்தனர். அப்போது வீசிய பலத்த காற்றினால் பட்டத்தின் திசை அதிகரித்து வட்டத்தை பிடித்து கொண்ட இளைஞர்களில் ஒருவர் சடதியாக வான் நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டார். கீழிருந்த ஏனைய நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து செயற்பட்டு படத்தை மெல்ல மெல்ல கட்டுப்படுத்தி அந்த இளைஞரை பாதுகாப்பாக தரையிறக்கினர். இதேவேளை கடந்த முறைகளிலும் பட்டத்துடன் பிறந்த இளைஞன் பற்றிய சம்பவம் பதிவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு முறையெல்லாம் நடந்தது, அப்படியோ பதிவானது. அதனால் கவனமாக இருக்கணும். மற்றது தச்சம் அப்படி நடந்துட்டா கூட பதட்டப்படக்கூடாது. இளைஞர்கள் பதட்டப்படாமல் அப்படியே இறுக்கி பிடித்திருக்கணும். கீழே நிற்கிறவர்கள் அவர்கள் பாதுகாப்பாங்க. சில பதட்டத்தில் கையை விட்டுட்டா மேலேருந்து கீழே விழுந்து விபரீதங்கள் நடைபெறும். ஆகையினால பதட்டம் இல்லாமல் அவர்கள் மன உறுதியுடன் இறுக கையை பிடிச்சு கொண்டு நிற்கும். அதுதான் முக்கியம். சட்டவிரோத மருந்து அருந்திய 7 பேர் இதுவரை மரணம். 8 பேர் சிகிச்சை வைத்தியசாலையில். புத்தளம் வெண்ணப்பூ பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் அருந்திய 7 இறப்பு ஈழாக அதிகரித்திருக்கிறது. மேலும் 8 பேர் நீர்வழம்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நான் நினைக்கிறேன் அப்படி அசிட்டோட குடிச்சிட்டாங்க. தண்ணி கிண்ணி கலக்காமல் அப்படியே குடிச்சு விட்டுட்டாங்களோட. கடவுளை கசிப்பு. இது பாருங்களேன். மற்றும் 2 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களாமே. ஆண் சந்தேகநபர் மேலதிக விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். 2 பெண்களும் மாறாவில நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இம்மாதம் 19ஆம் தேதி விளக்கமறிய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒன்றும் செய்ய சட்டவிரோதம் இது உற்பத்தியாளர்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் திருந்தும். பிப்ரவரி 27, 28ஆம் தேதியில் கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழா ஆரம்பமாகுது. மாவட்ட செயற்திரு இன்று முன்னாயத்த கலந்துரையாடல். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயம் இருக்குதானே, எங்களுக்கு தெரியும். கச்சதீவு தானே சர்ச்சைக்கே உரியதாக இருக்குதுன்னு. வருடாந்த திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் 28ஆம் தேதியில் இடம்பெற உள்ளது. திருவிழாவுக்கான முதலாவது முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் தலைமையில் இன்று காலை 9:30 மணிக்கு யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. இவ்வருடமும் திருவிழாவுக்கான அனைத்து பணிகளையும் யாழ் மாவட்ட மறை ஆயர் ஜஸ்டின் பெர்னாண்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை மற்றும் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்கலாநிதி ஜெயரத்னம் அடிகளாரின் வழிகாட்டுதலில் நெடுந்தீவு பங்கு தந்தையும் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல பரிபாலகருமான அருட்பணி பத்திநாதன் அடிகளார் தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அப்படி கூட்டம் நடக்க போது பார்ப்போம். ஊர்காத்துறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து சாரதி மீது தாக்குதல். நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாளை தீவகத்தில் பேருந்து சேவை முடக்கம் என எச்சரிக்கை. ஊர்காத்துறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து சாரதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இது அவங்கள் கடமையில் இருக்க அப்படி செய்கிறதுன்றது கொஞ்சம் பிரச்சனை. மக்களுடைய போவினவே இடம்பெற்றுள்ள இது குறித்து தெரிய வருவது மாலை யாழ்ப்பாணம் ஊர்காத்துறை வழித்தடம் 780 தனியார் பேருந்து பயணிகளுடன் ஊர்காத்துறை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சமயம் அல்லப்பட்டி பகுதியில் மோட்டார் சைக்கிளின் பின்தொடர்ந்து வந்த ஒருவர் பேருந்தை வழிமறித்து ஏறி உனக்கு வாகனம் ஓட்ட தெரியாதா என கேட்டு சாரதி மீது சரமாரியாக தாக்குதலை மேற்கொண்டார். இதன்போது சாரதி கடுமையாக தாக்குதலுக்குள்ளாவதை அவதானித்த பயணிகள் தாக்குதலாளியை பேருந்திலிருந்து உள்ளனர். இதையடுத்து கடன் தாக்குதலுக்குள்ளான சாரதி பயணிகளுடன் ஊர்காத்துறை போலீஸ் நிலையம் சென்று முறைப்பாடு செய்ததுடன் தாக்கிய நபர் தொடர்பான விவரத்தையும் மக்களின் தரவுகளுடன் போலீசாருக்கு வழங்கினர். கடுமையாக தாக்குதலுக்குள்ளான சாரதி ஊர்காத்துறை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாரதி தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்த தனியார் பேருந்து நிர்வாகத்தினர் குறித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படாதபடி நாளை 9ஆம் தேதி தீவகத்தில் பணிப்பஸ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். நடவடிக்கை எடுக்கத்தானே பண்ணுவேன். ஓடிக்கொண்டிருக்கிற பஸ்ஸில் மறைச்சி அடிக்க வேண்டாம். இவன் இதை குறுக்க மறுக்க விட்டார். தெரியல என்ன பிரச்சனை தெரியல எங்களுக்கு. நெடுந்தீவு காரநகரில் கைது செய்யப்பட்ட 23 இந்திய மீனவர்கள் விளக்கமறியல் நீடிப்பு 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறோம். அத்துமுறை
இல்லை தாண்டி வரதான் தெரியும் தானே எங்களுக்கு. கடலுக்கு செல்ல வேண்டாம், மீனவர்களுக்கு எச்சரிக்கை. பல்வேறு குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த நபர் காரணரில் போதைப்பொருளுடன் கைது. அப்பா, கடலுக்கு செல்ல வேண்டாமாம் ஒருவரே, அதுவும் சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றா பிரச்சனை, மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கையின் தென்கிழக்கே பங்களா விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி புத்துவிலிருந்து தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் அட்சரேகை 4.9 வடக்கு மற்றும் தீர்க்க ரேகை 84.4 கிலோ அருகே மையம் கொண்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் தீவின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்துக்குள் ஒரு ஆழமான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளது. நான் சொல்கிற பார்த்தா பயமாக தான் கிடக்கிறேன். இவங்க சொல்கிற சொல்லோட பார்த்தால் வில்லங்கம் தான் பெற போடுவோட யாழ்ப்பாணம். போதைப்பொருளுடன் கைதான் காரணத்தில் இந்த கடன் மறுசீரமைப்பு செயல்முறை ஜெர்மனி இலங்கை இடையே ஒப்பந்தம். இந்த இவ்வாண்டின் முதல் 4 நாட்களில் 33,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை. நல்ல விஷயம். 2026ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் முதல் 4 நாட்களில் மட்டும் 33,076 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதத்தின் முதல் 4 நாட்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,065 ஆகும். அத்துடன் ரஷ்யாவிலிருந்து 3,948 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 2,914 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 2,862 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 7,790 சுற்றுலா பயணிகளும், போலந்திலிருந்து 1,658 சுற்றுலா பயணிகளும், அமெரிக்காவிலிருந்து 1,137 சுற்றுலா பயணிகளும் நாட்டுக்கு வருகை தந்தனர். நல்ல ஒரு விஷயம் இல்லையா? கணையமுள்ள சஞ்சீவ கொலைக்கு வழக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த டாக்ஸி உட்பட 20 விளக்கமறியல் நீடிப்பு. பாதாள செவந்தின் ஆகல என்ன பாதாள குழு தலைவர் என கூறப்படும் கணையமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல். கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவந்தி கரநாள இந்த சொல்லு கேட்டு இந்த பேர் கேட்டு என்பதற்கு உதவி ஒத்தாசை அவ எங்கேன்னு தெரியாது எங்கேடாப்பா வழங்கியமை தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நந்தகுமார் டாக்ஸி 20 விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. ரைட். ரூபாய் 7 கோடி பெறுமதியான போதைப்பொருளுடன் கட்டுநாயக்காவில் ஒருவர் கைது. 7 கோடி கட்டுநாயக்காவில் நாட்டுக்கு வந்து பார்த்தீங்க 7 கோடி பெறுமதியான குஸ் போதைப்பொருளுடன் நாட்டுக்கு வந்த ஒருவர் கட்டுநாயக்கா விமானத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். 24 வயதுடைய என தெரிய வந்துள்ளது. ஜாயில பகுதியை சேர்ந்தவர். என்ன செய்கிறது? வீதி விளக்குகளுக்கான கட்டணத்தை மக்களிடம் அறைவிட திட்டம். இது நல்ல விளையாட்டு. உத்தேச புதிய மின்சார கொள்கையின் ஊடாக தமது பிரதேசத்தில் உள்ள வீதி விளக்குகளுக்கு ஏற்படும் செலவை அப்பிரதேச மக்களின் மின்சார கட்டணத்தில் அறவிடுவதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக நல்லா இருக்கணும் மின்பாவனையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. வீதி விளக்குகளின் போட் அளவை கணக்கிட்டு தொகையை அப்பிரதேசத்தில் வசிக்கும் மக்களிடையே பகிர்ந்து அவர் மின்சாரத்தில் நல்ல விஷயம் தானே. மின்சார கட்டண பெறுமதியில் 2.2 வீதத்துக்கு மேற்படாத ஒரு தொகையாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோதித்து முடிவெடுங்கோ. சர்ச்சைக்குரிய பாடம் நீக்கம் பிரதமர் அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய விடயங்களை கொண்ட தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி ஆலோசனை குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான அனுமதி நேற்று முன்தினம் வழங்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி கருணை அமரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். வெனிசுலா போர் பதற்றத்தால் எரிபொருள் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள். அமைச்சர் நலிந்த சுட்டிக்காட்டு. போர் பதற்றத்தினால் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக உள்நாட்டு எரிபொருள் விலைகளில் ஏற்ற இறக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக விடைபெறுகிறார் ஜூலி ஷங். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக சுமார் 4 ஆண்டுகள் பணியாற்றிய ஜூலி ஷங் எதிர்வரும் 16ஆம் தேதி தனது பதவியிலிருந்து விடைபெற்று இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டில் பிப்ரவரி மாதம் இலங்கைக்கான தூதுவராக பொறுப்பேற்ற அவர் இலங்கையின் மிகவும் நெருக்கடியான காலகட்டங்களில் அமெரிக்காவுடனான உறவை வலுப்படுத்துவதில்
அக்கறையாக இருந்தார். தனது பிரியாவுடைய செய்தி தனது பணிக்காலத்தில் முதல் நாளிலிருந்தே அமெரிக்காவின் நலன்களை மேம்படுத்தும் அமெரிக்க மக்களுக்கு பயனுள்ள உறவை கட்டியெழுப்புவதுமே தனது பிரதான நோக்கம் என்று சொல்லியிருக்கிறார். விடைத்தாள் மதிப்பீட்டுகளுக்கான விண்ணப்பங்கள் கோரல் இறுதி தினம் இன்றாகும். 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்காக பரீட்சகர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கூறப்பட்டுள்ளன. பரீட்சை ஆணையாளர் நாயம் ஏஜேஎஸ் இந்திகா குமார் லிங்கனகே விடுத்துள்ள விசேட ஊடக அறிவித்தல் இது குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரைட், இதற்கான விண்ணப்பங்கள் கடந்த 2025 ஆண்டு முதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றது நிலையில் இன்றைய தினம் இதற்கான இறுதி நாளாகும். போடாதவர்கள் விண்ணப்பங்களை போடுங்கள். தேசிய பாடசாலை ஆசிரியர் இடமாற்ற உத்தரவு வெளியானது. மேன்முறையீடு செய்யவும் அவகாசம். அதுக்கு வந்து மேன்முறையும் செய்யலாம். 2025 ஆண்டுக்கான தேசிய பாடசாலை ஆசிரியர் மேடாந்தம் மற்றும் கட்டாய இடமாற்றம் உத்தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் AJSS எதிரி சூரிய விடுத்துள்ள அறிவித்தபடி ஆரம்ப பிரிவாசிரியர்களுக்கான இடமாற்ற உத்தரவுகள் இதில் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவில் T20 உலகக்கிண்ண தொடருக்கான பங்களாதேஷ் அணி அறிவிப்பு. பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் இணைந்தார் முஸ்தபிசுர் ரஹ்மான். பதவி விலகும் இலங்கை கிரிக்கெட் அணியினர் தலைமை பயிற்சியாளர். இலங்கை அணியுடன் இணைகிறார் இந்தியாவின் துடுப்பாட்ட பயிற்சியாளர். இந்தியாவில் செல்போன் அருணாச்சலம் நினைவு தினம் நாளை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. பதுக்கிய அரிசி மூடைகள் ஈழத்தில் விற்பனை. நுகர்வோர் அதிகார சபை அதிரடி. சந்தையில் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி அரிசியை பதுக்கி வைத்திருந்த வர்த்தகர்களை இலக்கு வைத்து பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 5000 அரிசி பொதிகள் வெளிப்படையான ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டு அதன் மூலம் 6.3 மில்லியன் ரூபாவுக்கு அதிக வருமானம் ஈட்டப்பட்டுள்ளது என ஒரு நல்ல விஷயங்கள் இப்படித்தான் செய்யும். சரி, அது பொதுமக்களுக்கு உதவும். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிக்கல். ஓய்வூதியத்தை சட்டமூலம் சமர்ப்பிப்பது அன்றைக்கு வந்தது என்று சொன்னவங்க. 79ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டம் ரத்து செய்வதற்கான பாராளுமன்ற ஓய்வூதிய சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் எகிறியது டாலர். கிரஹரி ஏரியில் விழுந்த விமானம் தரையிறங்கும் போது விபரீதம். நுரலியா கிரஹரி ஏரியில் தரையிறங்கும் தயாராக இருந்த நீர் விமானம் ஒன்று ஏரிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளானது போச்சு. நண்பர் இடம்பெற்றது. இவ்விபத்தில் இடம்பெற்ற போது விமானத்தில் சிலர் இருந்துள்ளதாகவும் அவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தனிக்கான விழுந்திருக்கும். என்ன நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு இலங்கை போலீஸ் அதிகாரிகள் 50 மில்லியன் ரூபாய் நன்கொடை. இலங்கை போலீஸ் அதிகாரிகள் 50 மில்லியன் போலீஸுக்கார். பாரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் சட்டவிரோத மதுபானம் தடுக்க உடன் நடவடிக்கை. அது எடுக்கத்தான் இல்லாத நடவடிக்கை எடுக்க ஒன்றும் செய்வதில்லை. குருதி கொடை முகாமுக்கு இலவச மருத்துவ சோதனை. மாணிக்கவாசர் மடாலிய நூற்றாண்டு ஆரம்ப விழா. வேலணை பிரதேச செயலகத்துக்கு புதிய உதவி பிரதேச செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். வேலணை பிரதேச செயலகத்துக்கு புதிய செயலாளராக நியமிக்கப்பட்ட பாமா மோகன முரளி நேற்றைய தினம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருமான பிரதிபலிடம் தமக்கான நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டார். அவர் அன்றைய தினமே வேலணை பிரதேச செயலகத்தில் தமது கடமையினை பொறுப்பேற்று கொண்டார். இதன் போது மேலதிக அரசாங்க அதிபர் திரு சிவகரன் அவர்களும் உடனிருந்தார் என்பது தெரிய வருகிறது. சுயதொழில் முனைவர்களுக்கான கருத்தரங்கு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கையெழுத்திட்ட சாயிருக்கிறார். இவைக்கு இதுதான வேறு. இலங்கை விரைகிறார் சீன அமைச்சர். எல்லாரும் போட்டும் விரட்டும் செய்யட்டும். யாழ்ப்பாண மக்கள் கவனமாக இருக்கணும். அதான் பிரச்சனை. நெல் அறுவடைகள் ஆரம்பம். மழை வரப்போது கிரியாப்பட்டு கூடாப்பா. கிளிநொச்சி மாவட்டத்தில் காலபோக நெற்செய்கை எல்லாம் அறுவடை செய்யப்படுகிறது. புருஷாரின் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து. அப்படியா? அச்சா. புலூரி சாவச்சேரி வீதி சுன்னாலை மத்திய அல்லை 80 பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண நகரத்தில் அமைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்திற்காக போலீசார் சமய மீறி சென்ற மோட்டார் சைக்கிளை மந்திகை சந்தியிலிருந்து துன்னாரை சந்திக்கு பக்கமாக சுற்றத்தைச் சென்ற வருத்தத்துறை போலீஸ் போக்குவரத்து பொறுப்பதிகாரியின் மோட்டார் சைக்கிள் எதிர் திசை துச்சக்கர வண்டியில் வந்த நபரை மோதியுள்ளது. இந்த நிலையில் அல்லியம்பதி துன்னாலையைச் சேர்ந்த சுப்பிரமணியம் உதயகுமார் 64 என்பவர் பட்டுகாயமடைந்த நிலையில் பரிசுரை வைத்தியாளரில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக வைத்தியாலயக்கு யாழ்ப்பாணம் இருந்தாச்சு. சரி, புருஷாரும் காயமடைந்த நிலையில் வைத்திய இது தேவையோ திருத்த வழிகிட்ட அவங்க எங்களை ஆக்களும் மறைச்சான் நிற்கிறதுக்கு விட்டுட்டு ஊடுறது. கேப்பாப்புறவு காணி விடுவிப்பு விவகாரம். ஜனாதிபதியிடம் பூசி மழுப்பிய இராணுவம் அது ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய ரவிகரன் எம்பி. ரவிகரன் எம்பி என்றால் சும்மா அவர் வெளிக்கிட்டார்.
சீரற்ற காவிரியால் நயனாதேவி குறிக்காட்டுவார் படை ரத்து செய்யப்பட்டுக்கிறாப்பா கடவுளை. ஒரு 5 நிமிஷம் ஓட்டம் என்ன 15 நிமிஷம் ஓட்டம். அரசின் பொருளாதார அணுகுமுறையில் சிக்கல் எதிர்கட்சி தலைவர் சையத் சாடல் கிரவல் மண்ணுடன் வந்த வெடிப்பொருட்கள் கிளிநொச்சியில் பரபரப்பு. எங்குடா இவங்களை கற்றுக்க வைக்கிறது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வீதி புனரமைப்பு பணி கொண்டு வரப்பட்ட கிரவல் மண்ணுக்குள் வெடிபொருள் ஒன்று கண்டெடுக்கப்படாது வெட்டைக்கே வந்திருக்கு. கிளிநொச்சி கண்டாவள பிரதேசத்துக்கு உட்பட்ட கோரக்கன் கட்டு YMCA வீதியை புனரமைக்கும் போது பணிகளை கரைச்சி பிரதேச தற்போது சரி இவ்வாறு கொண்டு வந்த மண்ணை பரப்பும் பணியில் மொழிவாளர்கள் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த போதே மண்ணுக்குள் வெடிபொருள் இருப்பது கண்டறியப்படும். இவ்வகையை சார்ந்தது என்பது குறித்து மேலதிக விசாரணை செய்யணும். யாழ்ப்பாணர் காலத்தில் ஒரு நாள் நடமாட சேவை நடக்கப் போது அரசின் பொருளாதார அணுகுமுறை சிக்கல் எதிர்கட்சி தலைவர் சையத் சாடல் அவருடைய சாடிக்கொண்டிருக்கிறார். இத்துடன் நாங்கள் செய்திகளை நிறைவு செய்து கொள்வோம். இந்த இறுதி பக்கத்தில் புதுக்குடிப்பில் வாகன விபத்து. புதுக்குடிப்பு நகர் பகுதியிலிருந்து பரந்த வீதியூடாக சென்ற பெஹனார் ரக வாகனமும் அதே திசை பயணித்த பட்டார் ரக வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது. நேற்று 7 மணிக்கு அது கண் பிரச்சனை. புதுக்குடிப்பு நகர் பகுதியிலிருந்து பரந்த வீதியூடாக போய்கொண்டிருந்த விபத்து தொடர்புடைய 2 வாகனங்களும் புதுக்குடிப்பு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலதிக விசாரணை நடக்கும். அதான் டித்வா பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் நாளை ஆரம்பமானது. டித்வா பேரிடரால் அவர்களுக்கு நாளை ஆரம்பமாகுது. ரைட். சாரா ஜஸ்மின் உயிருடன் இருப்பின் சர்வதேச பிடியாணை மூலம் கைது. அப்போ இருக்கிற என்று கூட தெரியல. ரைட். இதுடன் இந்த செய்திகள் இன்றைக்கு நிறைவு பெற்றது. மீண்டும் உங்களை ஒரு செய்தி அல்லது காணொலியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருகன். வணக்கம்.